Hi guys, welcome back. நம்ம இப்போ இன்டெக்ஸ்டோட தேர்ட் கொஸ்டின் இருக்கோம். இந்த வீடியோல தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் ரெண்டு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி I'll just give about our island tuitions. நம்ம டியூஷன்ல we have 9th, 10th, 11th and 12th batches for CBSE, ICSE for physics, chemistry and maths. மூணு சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம சென்டர் பார்த்தீங்கன்னா நீங்க கூகுள் ரிவ்யூஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் டாப் ரேட்டட் 5 ரேட்டிங் வாங்கியிருக்கோம். அண்ட் நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு இருக்கோம் ஃபார் கிரேட் 12. லோவர் கிரேட்ல 7க்கும் மேத் வீடியோ நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். ஃபிசிக்ஸுக்கும் கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி போடணுன்றதான் பிளான். லெட் சி பேஸ்ட் ஆன் த டைம் அவைலபிள். ஸோ நம்ம செஷன் வந்து யூ கேன் அட்டன் ஆன்லைன் ஆஃப்லைன். யூ கேன் கனெக்ட் ஃப்ரம் எனிவேர் ஃப்ரம் அரௌண்ட் த குளோப். எப்படினாலும் நீங்கள் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வி வில் ஹேவ் சைமல்டேனியஸ் செஷன். இங்கே சென்டரில் இருக்கிறவங்களும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஆன்லைன்லையும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நம்ம செஷன் யூடியூப் பார்த்தீங்கன்னா எப்படிக்கும் தெரியும், அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற விதமான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு, வேற ஹோம் டியூஷன்ஸ் இருக்கு மதுரையில், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட வி ஹேவ் கான்டாக்ட்ஸ், வி ஹேவ் டைப்ஸ் வித் மெனி centers. Okay, we can help you. Any requirement you can let us know. We will be there to support you. Clear up? Let's get into today's topic. Easy. என்ன சொல்றாங்க? Consult the table of standard electrode potential and suggest 3 substances that can oxidize ferrous ion. ferrous ion ஆக்சைஸ் பண்ற மாதிரி ஒரு 3 அந்த சூட்டபிள் கண்டிஷன்ல ஆக்சைஸ் பண்ற மாதிரி ஒரு 3 சப்ஸ்டன்ஸ் சொல்லுங்கன்றாங்க. ஃபெரஸ்னா நமக்கு உடனே நம்மளோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டேபிள் போடுங்க, போய் பாருங்க. அயன் சம்பந்தப்பட்டது எது? இதுதான் Fe. இதானே இதானே அயன் சம்பந்தப்பட்ட ரியாக்ஷன் ஜெனரலா எப்படி சொல்லிங்கன்னா Fe2+ கிவிங் Fe3+ எலக்ட்ரான். இதை விட சஜஸ்ட் 3 சப்ஸ்டன்ஸ் ஆக்சைஸ். இது ஆக்சைஸ் பண்ணணும்னா தி ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஷுட் பி ஹையர். இதை விட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் should be higher than this. இதோட வேல்யூ என்ன போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியல. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா we have given E0 Fe3+ to Fe2+ வந்து இதோட given us 0.77 வோல்ட்னு போட்டிருப்பாங்க. இதை விட ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா இதோட ஜாஸ்தியா இருக்கிற பாத்தீங்கன்னா புரோமின் 1.09. அப்படியே மேல இருந்தீங்கன்னா குளோரின், அப்படியே மேல போனீங்கன்னா ஃப்ளோரின், குளோபால்ட், இது எல்லாமே ஜாஸ்தி. ஓகே, ஸோ ஜென்ரலா சஜஸ்ட்னா நம்ம சிம்பிளா சொல்லணும்னா குளோரின், ஃப்ளோரின், புரோமின். உங்களுக்கு கேட்டதுக்கு 3 சொல்லியாச்சு. கிளியரா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். நெக்ஸ்ட், calculate the potential of the hydrogen electrode in contact with the solution whose pH is 10. ஓகே, பொட்டன்ஷியல் கேக்குறாங்க. ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னால அந்த எலக்ட்ரோட்ல என்ன ரிலீஸ் ஆகும்? ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஹைட்ரஜன் கேஸ் எப்படி ரிலீஸ் ஆகும்னா, அப்போ அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? H+ கூட எலக்ட்ரான் சேர்ந்து you can form half of H2 வரும். மொத்தமா 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2ல வரப்போகுது. ஸோ நமக்கு pHனால என்னது? H+ அயான்ஸ். அந்த pH ஞாபகம் இருக்கா? pH. ஓகே, ஸோ நர்னஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆனது பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். நர்னஸ்ட் ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ணணும். நர்னஸ்ட் ஈக்குவேஷனோட ஃபார்முலா வந்து E செல் H plus H2 ஓடது வந்து E0 H plus H2 minus 0.0591 divided by n log of final minus initial. Final வந்து 1/1 plus H plus concentration. இதுதான் இருக்கும். E0 வந்து இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் வந்து 0 minus 0.0591. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்? ஒரு எலக்ட்ரான்ஸ். log of 1 by concentration of H plus தான் pH 10 கொடுத்திருக்காங்களா, which means what is the meaning of it? 10 power minus 10 ன்னு அர்த்தம். pH வந்து 10 னா pH என்னது? minus log of H plus concentration தான் pH. ஓகே, ஸோ அது வந்து 10 னா இட் இஸ் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 10 power minus 10. ஸோ இது மேலே கொண்டு போறப்போ பிளஸ் ஆகுமா? அப்போ minus 0.0591. இது வந்து log of
10 பவர் மைனஸ் 1 பை 10 பவர் மைனஸ் மேலே வரப்போ 10 பவர் பாசிட்டிவ் 10 இருக்கும். கரெக்டா? 10 பவர் பாசிட்டிவ் 10. அப்போ இந்த மைனஸ் 0.0591 இந்த இதை ஃப்ரண்ட்ல வந்துருமா? லாக்ல 10 லாக் 10 வரும். லாக் 10னா அதோட வேல்யூ 1. ஸோ minus 0.0591 into 10 is nothing but minus 0.591 volt. Clear? Understood? Simple Nernst equation just substitute பண்ணிருக்கோம் pH value. Okay guys, that's it for today. We'll meet in the next video. Thank you.